ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலேருந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. அதை பற்றின வீடியோவை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன், டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமாக 1933 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்திருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், டிராட்ஸ்மேன், அந்த மாதிரி நிறைய போஸ்ட் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து ஸ்டார்டிங்கே 35,000 1,30,000 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் வந்துருக்கு. இப்போ ஒவ்வொரு போஸ்ட்லேயுமே எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் அதோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இது. நம்பர் ஆஃப் வேகன்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 1933 வேகன்சிஸு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7 போஸ்ட் இருக்குது. கார்ப்பரேஷன், சிவில், மெக்கானிக்கல், முனிசிபாலிட்டி, எலக்ட்ரிக்கல், பிளானிங்னு ஒரு 7 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷனில் 146 வேகன்சிஸ், சிவில் ஆர் மெக்கானிக்கலில் வந்து 145, அப்புறம் பிளானிங் கார்ப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 186 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 257 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக வேகன்சிஸ் இருக்குது. ஒர்க் இன்ஸ்பெக்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா 367 வேகன்சிஸ் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே வந்துட்டு வேகன்சிஸை டிபார்ட்மெண்ட் வைஸாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட், அப்புறம் சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சூவேஜ் போர்ட். ஸோ 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 3 டிபார்ட்மெண்ட் வைஸாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே குவாலிஃபிகேஷன், சேலரி எல்லாமே வேரி ஆகுது. இப்போ அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 37,000 1,38,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் டவுன் பிளானிங் ஆஃபீஸர், ஜூனியர் இன்ஜினியருக்குலாம் 35,000 சேலரி. அப்புறம் டிராட்ஸ்மேன், அதிலே வந்து கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டின்னு 2 இருக்குது. அது எல்லாத்துக்கும் 35,000 1,30,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு 18,000 67,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 35,000 1,35,000 வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒவ்வொரு கேட்டகரியில் வரவங்களுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அதெல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அதில் உங்கள் கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 12 அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விண்டோ கரெக்ஷனுக்கு டைம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் எதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டேட்ஸில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து மார்ச் 13, 14, 15 3 நாள் அதுக்கு வந்து டைம் இருக்குது. அப்புறம் எக்ஸாமினேஷனுக்கான டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூன் மந்த்து 30, 29, 30 அந்த 2 டேட்ஸில் வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது. 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் 1 டே ஃபுல்லாக நடக்கும். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் வந்து இதுக்கு வந்து அதர் கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும்தான் 32 வயசு வரைக்கும். மிச்ச கேட்டகரி எல்லாத்துக்கும் நோ ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அதர் கேட்டகரிஸில் வரவங்களுக்குமே ஏஜ் கன்செஷன் வந்துருக்கு. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அப் டு 50 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்துட்டு வேரி ஆகும். போஸ்ட் நம்பர் 1 to 9 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 9 போஸ்ட்டுக்கு வந்துட்டு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ் வந்திருக்கும். லாஸ்ட்டாக அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இருக்குல்ல, அந்த ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எல்லா போஸ்ட்டுக்குமே வந்துட்டு இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டிகிரி முடித்தவங்க, இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்தவங்க, லாஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் பிஎஸ்சி டிகிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டிசிப்ளினில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். அதை நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாமில் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதையே வந்து டிப்ளமோ முடித்தவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டில் எக்ஸாமினேஷன் இருக்கும், டிகிரி முடித்தவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும். 2க்குமே வந்துட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2க்கான சிலபஸ் என்ன, எவ்வளோ மார்க்ஸு, குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ, எல்லாமே வந்து கிளியராக இருக்குது நோட்டிஃபிகேஷனில். அதை செக் பண்ணிக்கோங்க. பார்ட் ஏ, பார்ட் பின்னு 2 டைப்பில் இருக்கும். அதை வந்து குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா இன்டர்வியூ, அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். எக்ஸாமினேஷனுக்கான சென்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம்.
செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ரிட்டன் எக்ஸாமு அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ. ஸோ 2 ஸ்டேஜ் மட்டும்தான். ஹவு டு அப்ளைலே லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு நானும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அது போக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். லாஸ்ட் டேட் வந்து 13th March. லாஸ்ட்டாக அந்த எக்ஸாமினேஷனுக்கான கம்ப்ளீட் சிலபஸுமே வந்துட்டு நோட்டிஃபிகேஷனோட எண்டில் இருக்குது. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னு ரெண்டுக்குமே தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே செக் பண்ணி படிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க அந்த நோட்டிஃபிகேஷன். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.